கடவுளே, எங்க அப்பா நேர்மையானவர். இப்ப என் அப்பாவை காப்பாத்தி ஆகணும். ஏதாவது ஒரு வழி காட்டு சாமி. அத்தை, நான் இப்போ வந்துடுறேன் அத்தை. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நேத்து மாதிரி ஒரு மோசமான நாள் யாருக்குமே வரக்கூடாது. பத்திரமா எடுத்துட்டு வந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி அவங்க எடுத்தாங்கன்னே தெரியலையே. அதுலயும் அத்தை பாவம் அப்பாவியா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற நம்பிக்கை கொடுத்தாச்சு. என்ன செய்யறது கடவுளே? ஹலோ கௌதம். ஹலோ இந்திரா, எங்க இருக்க இந்திரா? நீ என்னாச்சு இந்திரா? இங்க கேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கௌதம், கௌதம் என்னால எதுவுமே செய்ய முடியல கௌதம். என் அப்பாவை அக்கா கிட்ட எப்படி கூட்டிட்டு போறதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். என்ன இந்திரா சொல்ற? எங்க இருக்க? இப்ப ஜோதி அக்கா வீட்டுக்கு போலையா? கௌதம், நான் அங்கதான் கௌதம் இருக்கேன். அவங்க வீடு பூட்டி இருக்கு. வீட்ல யாருமே இல்ல கௌதம். அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சா யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கௌதம். இப்ப என்ன இந்திரா செய்யறது? நான் வேணா அத்தை கிட்ட உண்மையை சொல்லிட்டா? அத்தை வேற சும்மா சும்மா காவியா அண்ணிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்திரா. கௌதம், இப்ப எதுவுமே சொல்லிடாத கௌதம். முதல்ல கேஸ் நடக்கட்டும். கௌதம், எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு கௌதம். கண்டிப்பா நாம எனக்கு அப்பாவை கூட்டிட்டு போயே ஆகணும் கௌதம். அக்கா முன்னாடி அப்பாவை நிறுத்தியே ஆகணும் கௌதம். நான் ஏதாவது பண்றேன் கௌதம். ப்ளீஸ் கௌதம், நீ எப்படியாவது சமாளிச்சிட்டு இரு கௌதம். இந்திரா, எனக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களை ஹேண்டில் பண்றதுக்கு. இந்திரா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ இந்திரா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல இந்திரா. அதனாலதான் இந்திரா, சரி நீ பொறுமையா வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வெயிட் பண்றேன். ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு இப்ப வெளியே வந்தீங்க? இல்ல மாப்ள, எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க ஏதோ சிக்கல் இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கவலைப்படுவேன் தானே நீங்க மறைக்கிறீங்க, அதானே? அத்தை, நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மாப்ள, எதுவும் பிரச்சனை இல்லனா இந்திரா ஏன் இன்னும் வராம இருக்கா? காவியா, கதிர் மாப்ள ஏன் யாருமே கோர்ட்டுக்கு வரல? அவங்க கூட சரி, ஆனா உங்க அப்பா ஏன் வரல? சம்மந்தி கண்டிப்பா வந்திருப்பார்ல, ஏன் மாப்ள வரல? என்ன விஷயம்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். என்ன அத்தை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேக்குறாங்க? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? அது அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆதாரம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரதா இந்திரா போயிருக்கா. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே யோசிச்சு சந்தேகப்பட்டு குழப்பிக்காதீங்க. ஓ, அதான் நீங்களும் என்கிட்ட தயங்கி தயங்கி பேசிட்டு இருந்தீங்களா? இந்திரா அதுக்கு தான் போயிருக்காளா? ஆமா அத்தை, இந்திரா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அவ இப்ப வந்துருவா அத்தை. நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க அத்தை, வாங்க. சொல்லுங்க சுப்பிரமணி, உங்க மேல நிறைய பல பேரோட காசை சீட்டு கம்பெனிங்கிற பேர்ல ஏமாத்திட்டதா வழக்கு போடப்பட்டிருக்கு உங்க மேல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. ஐயா, நான் அப்படிலாம் எதுவும் செய்யலைங்கய்யா. அந்த சீட்டு கம்பெனில முதல்ல நானும் சீட்டு தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன 4 பேரை சேர்த்து விட சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் முதல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து விட்டேங்கய்யா. அப்புறம் உன்னை நிறைய பேர் நம்புறாங்க, நீ நிறைய பேரை சேர்த்து விட்டா கமிஷன் நிறைய கொடுக்குறோம், உன்னை ஏஜென்ட் ஆக்குறோம்னு சொன்னாங்கய்யா. முதல்ல நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா
எனக்கு நிறைய கடன் இருந்துச்சுங்கய்யா. அதான் அந்த கடனெல்லாம் அடைக்கலாமேன்னு இந்த வேலையில சேர்ந்தேன். ஆனா நான் யார் காசு எடுக்கலைங்கய்யா. நான் பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் மறுநாளே போய் கட்டிட்டேங்கய்யா. எல்லார்கிட்டயும் நீங்களே காசு வாங்கி கம்பெனியில் கொண்டு போய் கட்டணும்னு சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. எப்படி உங்களை நம்பி எல்லாரும் காசு கொடுத்தாங்க? ஐயா, எல்லாரும் எங்க ஊர்க்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படிதாங்க ஐயா. தாயா புள்ளையா பழகின பழக்கம், நம்பி கொடுத்தாங்க. வாங்கினதும் நான் முதல்ல கம்பெனியில போய் கட்டிட்டேன். அப்போ உங்களை நம்பி கொடுத்த பணத்துக்கு அவங்களுக்கு என்ன ஆதாரம்? ஐயா, அது கம்பெனில என்கிட்ட ஒரு பில் புக் கொடுத்துருக்காங்க. நான் என் கையெழுத்தை போட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரவு வச்சுட்டு வந்துருவேங்க ஐயா. அப்போ உங்களை சீட்டு கம்பெனி நம்பி இருக்கு, மக்களும் நம்பி இருக்காங்க, அப்படிதானே? இந்து எங்க போனாங்கப்பா? டைம் போயிட்டு இருக்குல்லப்பா. நான் என்ன சார் பண்றது? சொல்லுங்க சுப்பிரமணி. ஆமாங்க ஐயா, எல்லாரும் என்ன நம்பி தான் இருந்தாங்க. ஊர்ல நம்ம கை சுத்தங்க. அப்போ உங்களை நம்பி அத்தனை பேர் கொடுத்த பணத்தை நீங்க ஏமாத்தி சுருட்டி இருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ ஐயோ ஐயா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க ஐயா. அப்படிலாம் எதுவும் இல்ல ஐயா. அதுல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட்டதே இல்ல ஐயா. என்ன நம்புங்க ஐயா, நான் எந்த பணத்தையும் எடுக்கலைங்கய்யா. எப்படி நம்ப முடியும்? உங்களை நம்பி சீட்டு போட்டவங்க எல்லாம் உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சீட்டு கம்பெனியும் நீங்க எந்த பணத்தையும் கட்டலன்னு கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லைங்கய்யா, இல்ல. இங்கதான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலைங்கய்யா. ஐயா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், ஒரு பைசா கூட நான் எடுக்கலைங்கய்யா. என்ன நம்புங்கய்யா. அத்த அழாதீங்க அத்த, ப்ளீஸ் த. ஆமா, உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணுங்கய்யா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இந்த வேலையை ஏன் ஒத்துக்கிட்டதா சொன்னீங்க? கடன் அதிகமா இருந்துச்சு, ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் கடன் அதிகமாச்சு? ஐயா, அது என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீர் செஞ்சதுல கொஞ்சம் கடன். ஆ, சீர் செஞ்சதுல கடன் ஆயிடுச்சு. அப்போ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, பெரிய இடம்தான். அப்போ பெரிய பொண்ணுக்கு வாங்கின கடன் அடைக்காம சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அந்த பொண்ணை எங்க கட்டி கொடுத்தீங்க? அவளையும் அதே வீட்டில் தான் கட்டி கொடுத்தேன். அதாவது அதே அளவுக்கு சீர் கொடுத்திருக்கீங்க. தட்ஸ் மை பாயிண்ட் யுவர் ஆனர். இவரு தன்னோட தகுதிக்கு மீறி இவர் பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருக்காரு. மேலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடியே தன் சின்ன மகளுக்கும் அதே இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. மாப்பிள, என்ன மாப்பிள ஏதோ சொல்றாங்க? இருங்க அத்த, அவங்க அப்படிதான் விசாரிப்பாங்க அத்த. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த. பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நீங்க பொறுமையா இருங்க. அதுக்கு பணம் பத்தல. அதனால ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் வாங்கின பணத்தை வச்சு இவரு சீர் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஐயோ ஐயோ ஐயா, அநியாயமா சொல்லாதீங்கய்யா, சொல்லாதீங்க. நான் ஒரு பைசா கூட எடுக்கல ஐயா. ஐயா, அவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்லைங்கய்யா. அதெல்லாம் நம்பாதீங்கய்யா. ஐயா, நம்பாதீங்க, ப்ளீஸ் நம்பாதீங்க. அவர் சொல்றது போல பணத்தை எடுத்து கட்டினதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே தெரியவில்லை யுவர் ஆனர். எனவே இவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. ஐயா ஐயா, என்னது? உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நான் ஒரு அப்பாவியா? நான் எந்த துரோகமும் செஞ்சதில்லையா. ஓகே, ப்ராசிக்யூஷன் அட்வொகேட், நீங்க கண்டினியூ பண்ணலாம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரான சுப்பிரமணியன் மிகவும் நல்லவர். அவர் இந்த தப்பை செய்யவில்லை. அவர் மேல் ஊரில் இதற்கு முன்பாக எந்த குற்ற நடவடிக்கையும் இல்லை. என்னது? இவர் குற்றம் செஞ்சிருக்க மாட்டான்னு எப்படி சொல்றீங்க? சரிதான், சொல்லுங்க. யுவர் ஆனர்,
அவர் பணத்தை சரியா தான் கட்டியிருக்காரு. அதுக்கான ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க யுவர் ஆனர். சாரி யுவர் ஆனர். எதிர்பாராத காரணத்தினால எங்களால இன்னைக்கு ஆதாரத்தை ஒப்படைக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் ஏன் இன்னைக்கே கேஸை முடிக்க ஹியரிங் போட்டீங்க நீங்க? இந்த கோர்ட் என்ன உங்க வீடு தின்ன நினைச்சீங்களா? கோர்ட்டை நீங்க வீணாக்குனதுக்காக உங்களை வன்மையா கண்டிக்கிறேன். சாரி யுவர் ஆனர். நோ 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 நோ. இன்னைக்கு சப்மிட் பண்ணதுதான். மாப்பிள்ள, இன்னைக்கு அவரை கூட்டிட்டு போக முடியாதா? இந்திரா இன்னைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயிடலான்னு நம்பிக்கையா சொன்னாலே போன்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையை அனுபவிக்கிறது? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. மாமா வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கத்த, அழாதீங்க என் ப்ளீஸ். பொண்ணு இன்னும் வரலையப்பா. அடுத்தவரின் நம்பிக்கையை பாழாக்கியதோடு பணத்தையும் திருடி இருக்கிறார். ஐயோ, மேலும் பணிபுரிந்த இடத்தில் திருடியதற்காகவும் குற்றவாளியான சுப்பிரமணிக்கு நிறுத்துங்க. யுவர் ஆனர், நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். என் அப்பா குற்றவாளி இல்ல. எது சொல்லணும்னாலும் இந்த கூண்டுல வந்து நின்னு சொல்லுங்க. போ போ, சீக்கிரம் போ. இந்திரா, வணக்கம் சார். இந்திரா, அப்பா வேலை பார்த்த இடத்துல அவர் கலெக்ஷன் பணத்தை அடுத்த நாளே கட்டியிருக்காரு. அதுக்கான ஆதாரம் தான் என்கிட்ட இருக்கு. ஐயா, அதுக்கப்புறமும் அந்த தொகை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அதுலயே இருக்கு. அந்த ஆதாரத்தை எந்த அடிப்படையில் நம்புறது? இருக்கு சார், அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஐயா, அந்த கம்பெனியில வேலை பார்த்தவரு இதுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்காரு. அவர் பேரு சரவணன். சரவணன், சரவணன் அவர் இங்க வந்திருக்காரா? வந்திருக்காரு. கூப்பிடுங்க அவரை. சரவணன், சரவணன், சரவணன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க பேரு சரவணனா? ஆமாங்க ஐயா. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஐயா, அதனால தான் அப்படி செஞ்சேன். சுப்பிரமணியம் கொண்டு வந்து பணத்தை கட்டினதுக்கு நான் தான் ஏன் சாட்சி. இந்த வழக்கை விசாரித்த வரையில் சுப்பிரமணி மீது எந்த தவறும் இல்லை என சரியான ஆதாரங்களின் மூலம் தெரிய வருவதால் அவரை இந்த வழக்கிலிருந்து நான் விடுவிக்கிறேன். அதைத் தொடர்ந்து காவல்துறை இந்த வழக்கை விசாரித்து பொதுமக்கள் பணத்தை மீட்டுத் தருமாறு உத்தரவிடுகிறேன்.
அம்மா, நான் எத்தனையோ முறை பையன் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். இனிமே அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன்டா. என் சாமிடா நீ, என்ன பெத்த தாய் நீ. அப்பா இந்த அப்பாவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டியம்மா. இனிமே நான் உன்னதான் கும்பிடணுமா, உன்னதான் கும்பிடணும். இல்லப்பா இல்லப்பா அப்பா என் செல்வமே. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. சரிம்மா. அம்மா 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 வந்திருக்காங்கப்பா. ஆமாண்டா, அம்மா கிட்ட போலாம். சந்திரா, என்னங்க? நீ அம்மா எப்படிமா இருக்க? கௌதம் சந்திரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. இந்திரா தாம்மா என்ன காப்பாத்துனா. இப்பவாவது தெரிஞ்சுக்குங்க உங்க பொண்ணு எப்படின்னு. துடுக்கா இருக்கான்னு எப்ப பார்த்தாலும் திட்டுவீங்கல்ல, இப்ப பாருங்க எவ்வளவு தைரியமா உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு. ஆமாம்மா, ஆமா. அப்பாவை காப்பாத்திட்டடா. அப்பா மா இங்கெல்லாம் நின்று பேசக்கூடாதுமா. நீங்க போங்க, நாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அனுப்பி வைக்கிறோம். தேங்க்ஸ் இந்திரா. நீ மட்டும் சரியான டயத்துக்கு வரலன்னா இன்னைக்கு கோர்ட்ல எனக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிருக்கும். மிஸ்டர் கௌதம், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். ஓகே சார், கேரி ஆன் சார். ஓகே. சார், இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல விட்டுருவீங்கல்ல? நான் என் பெரிய மகளை பார்க்கணும் சார். சந்திரா, என்னங்க? காவியா வீட்ல தானே இருக்கா? பாக்கலாங்க, அவ வீட்ல தான் இருக்கா. இன்னைக்கு போயிடலாங்க. சார் வாங்க சார் போலாம். நீங்க மாமா. போங்க, நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நீங்க வாங்க அத்தை. வாங்க நம்ம சார் போலாம். ம், வாங்க. வாங்க சார், வாங்க நீங்க பார்த்து போங்க போங்க. மாமா. வாங்க. வாங்க. ஓகே கௌதம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வாங்க. நாங்க கிளம்புறோம். வாங்க சார் போலாம், வாங்க. உங்களை வெளியே கூட்டிட்டும் வர முடியாம, வாய் விட்டு அழவும் முடியாம நான் பட்ட கஷ்டம்லாம் போயிடுச்சுங்க. நம்ம குலதெய்வம் கண்ணை திறந்துருச்சுங்க. கடவுளே, ஏங்க, நீங்க சரியா சாப்பிடவே இல்லையா? இப்படி அழைச்சு போயிருக்கீங்க. என்ன சந்திரா இப்படி பேசுற? உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் இருக்கேன். இங்க எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு நான் உள்ள போயிருக்கேன். எப்படி சந்திரா நான் நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு வாய் கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுவேன் சொல்லு? இந்திரா, அழாதீங்கப்பா. உங்களை நான் வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. போதும்பா, இனிமே யாருமே அழக்கூடாதுப்பா, அழக்கூடாது. ஆமாம்மா, இனிமே நீ கூட அழக்கூடாது. அம்மாடி, நீ அழுது நான் பார்த்ததே இல்லையம்மா. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தானே இருப்ப. ஆ? இந்திரா, இனிமே நமக்கு இருந்த எல்லா கஷ்டமும் போயிடுச்சுமா. சரியா? அழக்கூடாது. சரியா? அழக்கூடாது. அழாது. மாப்ள, மாமா மாப்ள, கவலைப்படாதீங்க ரொம்ப மாமா. சந்தோஷம் மாப்ள. தைரியமா இருங்க. ம்? அம்மாடி இந்திரா, அக்கா, சரஸ்வதி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்க செஞ்சது சாதாரண உதவியே இல்ல. எந்த காலத்துலயுமே நான் உங்களை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன்க்கா. நீ என்னம்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எவ்வளவு நல்ல காரியம் பண்ற. நாங்க இது கூட செய்யலன்னா எப்படி? சுப்பிரமணியம் அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு. சரவணா, என்னப்பா நீ அப்படிலாம் சொல்லாதப்பா. உனக்கு சீக்கிரமே கால் சரியாயிடும். நீ கவலையே படாத. ஆ? நீ மட்டும் இன்னைக்கு வந்து என்ன காப்பாத்தலன்னா நான் வெளியிலே வந்திருக்க முடியாதுப்பா. ஆமாப்பா, எப்படியோ என் அப்பாவை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
ஆமா இந்திரா, என்ன நடந்துச்சு இங்க? ஜோதி அக்கா, சரவணன் சார்லாம் எப்படி வந்தாங்க? நேத்து நீங்க வந்துட்டு போன உடனே எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது தம்பி. ஆமாப்பா, நீங்க அப்பதான் போனீங்க. 4-5 பேரு உருட்டுக்கட்டையோட வந்து ஜோதி வீடு எங்கன்னு விசாரிச்சாங்க. ஐயோ, எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சதுக்கு உங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? நாங்க பண்ண தப்பு இருக்குல்ல, அதுக்கு நாங்க அனுபவிச்சுதானே ஆகணும். நேத்து ராத்திரி முழுக்க நாங்க யாருமே தூங்கலமா. ஜோதியையும் சரவண அண்ணனையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு நாங்க எல்லாருமே காவ காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஆளுங்க வீட்டை சுத்தி இருந்தாங்கம்மா, பக்கத்துல போகவே முடியல. நைட்டு ஃபுல்லா விடிய விடிய பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் அவனுங்க அசந்த நேரமா பார்த்து இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க டவுனுக்கு போயிட்டோமா. அதுக்கே 1 மணிக்கு மேல ஆச்சுமா. ஐயோ, ஏந்திரா, காலையில உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆமா இந்திரா, நானும் உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நாங்க இங்க போனை ஜேபி ஆளுங்களுக்கு பயந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். நீ ஏமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண?